viewers, welcome back to MotoWagon. நீங்க கொஞ்ச நாளாவே இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா sub 4 meter sedan, sub 4 meter SUV ன்னு சொல்லி அந்த sub 4 மீட்டரோட நேம் நம்ம ஃப்ரீக்வெண்டா கேக்குறோம். இந்த பர்టిక్యులர் டைம் பாயிண்ட்ல நம்ம இப்போ புதுசா ஒரு வேர்ட் கூட ஆட் பண்றோம், sub 4 meter MPV. இந்த sub 4 meter MPV ஸ்பேஸ்ல Datsun வந்து முன்னாடி Datsun Go Plus னு ஒரு ப்ராடக்ட்ட வந்து இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா அது एक्चुअली பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்பேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண கான்செப்ட்ல தான் இருந்து. ஆனா இந்த தடவை Renault வந்து Triber னு ஒரு ப்ராடக்ட்ட வந்து sub 4 meter MPV ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ட பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம MotoWagon பேஜுக்கு வந்து Facebookல ஒரு பேஜ் இருக்கு, MotoWagonனே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில எவ்ரிடே நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். கூட இன்ஸ்டாகிராம்லயும் MotoWagon 360 னு ஒரு பேஜ் இருக்குது, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரைபர்னு சொல்ற ப்ராடக்ட்டை வச்சு Renault வந்து certain கஸ்டமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுது. அது எப்படின்னா ஹேஷ்பேக் விரும்புகிற கஸ்டமர்ஸுக்கு வந்து இதோட இன்டீரியர் ஸ்பேஸ் பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் விரும்புகிற கஸ்டமர்ஸுக்கு இது ஒரு MPVயாக தெரியும். ஒரு SUV விரும்புகிறவங்க, ஒரு sub 4 meter SUV விரும்புகிற கஸ்டமர்ஸுக்கு வந்து இது ஒரு ஸ்டர்டியான ஒரு SUV, ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் தெரியும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புளுக்கு இடையில ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கூடவே நம்மளோட வியூவர்ஸுக்கு இடையில நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண கேட்ட ப்ராடக்ட் இந்த ட்ரைபர் தான். இந்த ட்ரைபரோட டேக்லைன் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிதிங்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் பிரைஸ் பாயிண்ட்ல, இந்த பர்டிகுலர் டைம் பாயிண்ட்ல இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் இல்லைன்னா ஒரு 7 சீட்டர் ஆக்ட் ஆகுது. இந்த 7 சீட்டரோட தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய அந்த 2 சீட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு லார்ஜ் பூட் உள்ள ஒரு ஹேஷ்பேக் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த பர்டிகுலர் Renault Triberோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா CMFA பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி கிட்டையும் ரெடிக்கும் சப்போர்ட் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ட்ரைபருக்காக அவங்க ஹெவிலி இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாடிஃபிகேஷன் எப்படின்னா இதோட வீல் பேஸ் வந்து 2636 மில்லிமீட்டர்ல இருக்கும். அதை எப்படி பார்த்தீங்கன்னா அந்த sub 4 meter MPV ஸ்பேஸ் இல்லை sub 4 meter SUV ஸ்பேஸ்ல இதுதான் லாங்கஸ்ட் வீல் பேஸ்ல இருக்கும். அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் கம்பார்ட்மெண்ட் வந்து குட்டியா இருக்கும். உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து 3 ரோக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிளெக்சிபிளா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் Renault Triberோட என்ஜின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ்லி மவுண்டட் இருக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு வந்து என்ஜின் பவரை கொடுக்கும். இந்த Triberோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 947 கிலோகிராம்ல இருக்கும். நம்ம இந்த பர்டிகுலர் ரிவ்யூவில் அவங்களோட இந்த மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல இந்த 3 ரோ ஸ்பேஸ் அவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த 1 லிட்டர் என்ஜின் வந்து இந்த 3 ரோ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய 7 பீப்புளை வந்து புல் பண்ற கெப்பாசிட்டி இருக்கான்னு தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போறோம். வெஹிக்கிளோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்சை பார்த்தீங்கன்னா அப்படியும் பார்க்கலாம், ஒரு SUV பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம், ஒரு MPV பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொபோஷனில் ஒரு MPV லுக் கொடுக்குது. ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசம்பிளன்ஸ் வந்து மேஜராக குட்டோட ஒரு டிசைனில் இருக்குது. ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கஃப் பிளேட்ஸ், ஸ்கிப் பிளேட்ஸ், ப்ளஸ் சைட் லைட்டில் ரன்னர் போர்டில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக் லாரிங்ஸ் அந்த இதெல்லாமே அந்த ஸ்டாண்ட்ஸையும் ப்ளஸ் அந்த ரூஃப் ரயிலுமே அந்த பாடியோட ஸ்டாண்ட்ஸை வந்து நல்லா எலிவேட் பண்ணி காமிக்குது. ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூப்டான பானட் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலர் பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் என்ஜின் பே வந்து மினிமலாக வச்சிருக்காங்க. ப்ளஸ் பானட்ல உங்களுக்கு நல்ல 2 மசல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. ப்ளஸ் ட்ரிபிள் எட்ஜ் குரோம் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா லோகோ வந்து பெருசாக எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் LED DRLs உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏர் டேம் உங்களுக்கு பம்பர்ல இன்டெகிரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ்ல ஒரு ஸ்கிப் பிளேட் கொடுத்து அந்த ஃப்ரண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா வீல் பேஸை உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரண்ட்லயோ பேக் வீல்ஸ் வந்து அவ்வளவுக்கு பேக்ல, அதாவது 4 கார்னர்ஸ்ல தான் அது கரெக்டா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த பானட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இதுதான் மெயின் ரீசன், அவங்க வந்து டீசல் என்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்காததுக்கு. சைட் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலை வந்து பீஃப் அப் பண்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் லாடிங், ஓவர் ரிம்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் வைக்காம இந்த ஃபெண்டர்ல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு டச். பிளஸ் அந்த ஸ்டாண்ட்ஸுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்டேடியான ஒரு ரூஃப் ரயில், இதுல ஒரு 50 kg வந்து உங்களுக்கு வெயிட் கேரிங் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் தேர்ட் ரோல ஹெட்ரூம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரூஃப் அப்படியே கிங் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. அதையுமே இந்த ரூஃப் ரயில் வந்து அந்த கிங்கை வந்து பிரில்லியண்டா ஹைட் பண்ணுது, கண்டிப்பா நல்ல ஒரு டச். பிளஸ் பி பில்லரும் சி பில்லரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டேப்பா கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ ஏரியாவும் ரொம்ப லார்ஜா இருக்கு. பிளஸ் இவ்வளவு அந்த வீல் பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுனால டோர்ஸ் வந்து நல்ல ஒய்டா
ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு டோர்ஸ் அவங்களால டிசைன் பண்ண முடிஞ்சிருக்குது. சைட் டிசைனில் உங்களுக்கு டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மசில் லைன் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வழியாக அப்படி பேக் வரைக்கும் ரியரில் டைல் லேம்ப் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகுது. புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 டிகிரிஸ் ஓப்பன் ஆகுது. அதனால ரொம்ப வைடாக இங்கிற செக்ரஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கிளாஸ் ஏரியாவும் ரொம்ப பெருசு. இன்னொரு டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஜாப்ல ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு ரப்பர் பீடிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு சேஃப்டிக்கு நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இவ்வளோ பெரிய கிளாஸ் ஏரியா, இவ்வளோ வைடான ஒரு பாடியில் அந்த டிசைனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி அது ஒரு எந்த விதத்துலையுமே எப்படி பார்த்தாலும் அது நீட்டாக இருக்கிற ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ரியல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ரெனோட ஒரு பாக்ஸி டிசைன் தான். ஆனால் அதில் அவங்க கொடுத்துருக்க டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த பாக்ஸி நேச்சரை வந்து மறைச்சு நல்ல ஒரு டிசைனை பேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ரூஃப் ரெயிலுக்கும் அது நல்லா அடாப்ட் ஆகுது. ப்ளஸ் அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியும் நல்லா ஜாஸ்தி பண்ணுது. ஒரு சின்னதான ஒரு ஸ்பாய்லர், அதுலேயும் உங்களுக்கு வைப்பருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர், ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், யூஸ்வலான டிஃபாகர் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரைபரை வந்து ஒரு பெரிய குரோம் ஃபினிஷ்ல நீட்டாக எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் பிளேட்டு பெருசாக இருக்குது. அந்த இதுவுமே அந்த பேனல் கூட அப்படி நல்லா ஃப்ளோ ஆகி வர்றதுனால ஒரு ஐஸ் வர எதுவுமே இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு கம்பெனியோட பேட்ஜிங்கும் என்ஜினோட எனர்ஜி பேட்ஜிங்கும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டெயில் லேம்ப்ஸ், ஒரு ஈகிள் பீக் ஸ்பிளிட் டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பிளாஸ்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் நீட்டாக டக் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் போர்ஷனில் ஃபிலிமில் கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ப்ளஸ் அந்த எக்ஸாஸ்ட் பைப் வந்து லைட்டாக வெளியே தெரியுறது ஒரு சின்ன ஐசோர். உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 165 செக்ஷன் 80 ப்ரொஃபைல் R14. இது ஆக்சுவலாக ஸ்டீல் வீல்ஸ் தான். ஆனால் ஒரு ஃப்ளெக்ஸ் வீல்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அலாய் வீல் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஸ்டாண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆக்கிருக்கு. இப்போ நம்ம வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல் 7 சீட்ஸ் அப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 84 லிட்டர்ஸ் தான். பட் இந்த 2 சீட்டை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சீட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு 300 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். 2 சீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 625 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இந்த டிரைவரில் பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் சீட்டிங் ஆப்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது லைஃப் மோட், ட்ரைப் மோட், கேம்ப் மோட், சர்ஃப் மோட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் மோட். அதில் வந்து உங்களுக்கு 5 சீட்ஸும் இந்த 2 சீட்ஸையும் ரிமூவ் பண்ணி ஒரு 625 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு. அதில் வந்து இந்த சீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 325 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பீஸர் வந்து இந்த லாக்கை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு புல் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பீஸும் சீட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த லாக்ஸை வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் வச்சு லேட்ச் பண்ணி ஈஸியாகவே இந்த சீட்ஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ லைஃப் மோட் நம்ம பார்த்துட்டோம். 5 சீட்ஸ் இது 2 ரிமூவ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைப் மோட். ட்ரைப் மோட்னா ஆல் 7 சீட்ஸ் வந்து அப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்ப் மோட். கேம்ப் மோடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸில் ஏதாவது காட்டுக்குள்ளே கேம்பிங் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சீட்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது இந்த தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ வந்து டம்பிள் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு கேம்பிங்கான திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு செட்டப் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மோடை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃப் மோட். சர்ஃப் மோடில் பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ், அதாவது டிரைவர், கோ டிரைவர், அப்புறம் லெஃப்ட்டில் இருக்க 2 சீட்ஸும் ஃபங்க்ஷனில் இருக்கும். இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை செகண்ட் ரோவில் இருக்க ரைட் சைடை வந்து டம்பிள் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு அந்த சர்ஃபிங்கான சர்ஃபிங் போர்டை வந்து அப்படி கிராஸ்ல வைக்கிறது மாதிரி சர்ஃப் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் லேஅவுட் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெனோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்டீரியர் வந்து ரொம்ப வந்து ஒரு தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், அப்புறம் நல்ல ஒரு ஸ்பேஸும் கிடைக்குது. ஸோ இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கும் கீழே வந்து ஒரு பீஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஈர் ஃபீல் தருது. ஸோ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக்ஸ் மெட்டலில் ஒரு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசி வென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் வந்து ஒரு சைடில் ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாக்ஸ் மெட்டலும் அந்த குரோமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் மாதிரி தருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸாகவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பேஸாக இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கூல் க்ளோ பாக்ஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மென்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ ஸ்கோரிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து வண்டி எப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்கோர் வந்து இதில் காமிச்சிடும். அப்புறம் வந்து ட்ரிப் ரிப்போர்ட் இருக்குது.
ஸோ இதில் அப்படி தான், அதாவது நீங்கள் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுது, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு, ஸோ இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸ் காட்டுது. அப்புறம் எக்கோ கோச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிரைவிங் டிப்ஸ் வந்து இதிலே காமிச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டச் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணி வருது. ஸோ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி டைப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டச் இது. அப்புறம் இதிலே வந்து உங்களுக்கு வந்து டிஃபாகர், ஹசார்டு, லாக் சுவிட்ச் இதிலே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப்பை கொடுத்துருக்காங்க, ஆட்டோ கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு க்ரோம் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டச். அப்புறம் இந்த ரீசர்க்குலேஷன் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓல்ட் டைப்பாக ஒரு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜஸ்ட் கீழே வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் மொபைல் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ் ஸ்பேஸ் தான். அப்புறம் இந்த ஸ்டார்ட் பட்டன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவுட்டர் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் டைப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்ல ஒரு எலிகெண்டாகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வேலெட் வச்சுக்கலாம், அப்புறம் சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் இருக்குது, ஒரு ஆக்ஸ் ஸ்லாட் இருக்குது. அப்புறம் இந்த கியர் வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு யூசேஜ் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நிறைய திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூல் பாக்ஸ் இது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எல்இடி டைப்பு. சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐடி வந்து நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்ப்ளீட் டிரைவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அதை வந்து காமிச்சிடும். ஸோ இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இதில் கொடுத்துருக்க டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டீரிங் வந்து கரெக்டாக ஆப்டாக சூட் ஆகுது. கூடவே இந்த ஸ்டீரிங் வந்து ஒரு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங். ஸோ இந்த ஐயர் பார்த்தீங்கன்னா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த வைசர் பார்த்தீங்கன்னாவே 2 சைடுமே பேண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல யூஸ்ஃபுல் டச் இது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, Android சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா 3D ஸ்பேஸ் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்ல ஒரு எலிகெண்டாகவே இருக்குது. அப்புறம் இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ ஏன் கொடுக்கலன்னா இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேட்டர் டைப் ஒரு லேஅவுட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் வந்து லோவாக இருக்கும், மிடில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், தேர்ட் வந்து அதோட ஹைட்டாக இருக்கும். ஸோ மேபி அதனால் இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல, ஆனால் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த சீட் ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொபைல் டைப்பில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஏபிசி பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அடிக்குவட் ஸ்பேஸாக இருக்குது, கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, இதில் நிறைய பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, நல்ல யூசேஜ் ஸ்பேஸ் தான் இது. ஸோ இந்த ஆம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மிரர்ஸ் ஆப்ரேட் பண்ண சுவிட்ச் எல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோ சுவிட்ச். அப்புறம் இந்த டோர் ஹேண்டில் சின்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பியானோ ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வெஹிக்கிளோட இன்கிரஸ் அப்புறம் பேக் சைட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். இன்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, அந்த டோர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வைட் ஓப்பன் ஆகுது. ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சிருக்கோம், ஆம்பிளான லெக் ரூம் இருக்குது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு சீட்டை ஃப்ரண்ட்டும் பேக்கும் மூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதுவுமே யூஸ்ஃபுல். ப்ளஸ் இந்த ரியர் சீட்டையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக் ரெஸ்ட் ஆங்கில் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்ல டச். ப்ளஸ் டோர்லேயுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல பெரிய டோர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் குஷன் கொடுத்துருக்காங்க, அந்த தட் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குது. இப்போ எக்ரஸ் பார்த்துக்கலாம். எக்ரஸ்மே ஒரு ஹேட்ச்பேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல சாலிடாகவே இருக்குது, ஈஸியாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தியேட்டர் செட்டிங்கில் உங்களுக்கு சீட் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸோட கொஞ்சம் அப்பராக இருக்குது, அதனால ரோடு விசிபிலிட்டி, அந்த ஏரினஸ், அந்த கிளாஸ் ஏரியா நல்லா பெருசாக இருக்குன்னா ஏரினஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலான ஒரு பர்சனுக்குமே நல்ல ஆம்பிளான ஹெட்ரூம் இருக்குது. செகண்ட் ரோக் ஏசியன்ஸ் பார்த்தீங்கன்னா பி பில்லரில் 2 சைட்லையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு மிடில் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணுறதை பற்றியும் தேர்ட் ரோ ஸ்பேஸையும் பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஒன் டச்சில் உங்களுக்கு இது டம்பிள் ஆகுது, ரிலேட்டிவ்லி ஒரு 90 டிகிரியில் உங்களுக்கு அது டம்பிள் ஆகிருது. அதனால ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு டாலான பர்சன் கூட உள்ளே போய்க்கலாம். ப்ளஸ் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீச பொசிஷன் தான், லெக் ரூம் வந்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால ஓகே அப்படிங்கிற மாதிரி லெக் ரூம் தான். உங்களுக்கு இங்கே ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவில் அவங்க ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல டச். பட் லாங் ஜர்னிஸில் கண்டிப்பாக அடல்ட்ஸுக்கு இந்த சீட் ரெக்கமெண்டட் கிடையாது, கிட்ஸுக்கு பெஸ்ட்டான சீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இப்போ இன்ஜின் பே பற்றி பார்ப்போம். ஸோ
ஆக்சுவலி பானட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப ஹெவி இல்லை, ரொம்ப லைட் இல்லாத ஒரு டைப் பானட். என்ஜின் வந்து நீட்லி லேட் அவுட்னு சொல்லலாம். நம்ம முதல்ல இதோட மாடுலர் டிசைனில் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என்ஜின் பே வந்து ரொம்ப குட்டி. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்பேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப குட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதில் டீசல் என்ஜின் வைக்க ஆப்ஷன் இல்லை. இதில் பர்டிகுலர்லி ஒரு பெட்ரோல் என்ஜின் 1 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்லி லேட் அவுட், நல்ல ஒரு ஃபயர் வால் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் யூனிட் பின்னாடி இருக்குது, பேட்ரிஸ், ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. ஏர் இன்டேக் மாடியூல் இங்கே இருக்குது. நீட்டான ஒரு லேட் அவுட்னு தான் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ட்ரைபரில் ரெனோ வந்து ஒரே ஒரு பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் என்ஜின், 999cc 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். இந்த பெட்ரோல் என்ஜின் ஆக்சுவலி எனர்ஜி சீரிஸ் ஆஃப் என்ஜின்னு சொல்லுவாங்க. எனர்ஜின்னு அதுக்கு நேம் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது இன்டர்நேஷனல் மாடல்ஸான கிளியோவில், டட்சனோட சாண்ட்ரோ இதில் எல்லாமே இந்த என்ஜின் தான் இருக்குது. இந்தியன் ஸ்பெக்கான குவிட்ல கூட இந்த என்ஜின் ரிசம்பிள் ஆகுது. ஆனால் அதோட அப்பர் போர்ஷனில் சின்ன சேஞ்ச் இருக்கும். அது என்னென்னா இதில் வந்து டியூவல் விவிடி டைமிங் கொடுத்து, எக்ஸாஸ்ட்லையும் இன்லெட்லையும் விவிடி வால்வ் டைமிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 72 PS பவரும், இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 96 Nm டார்க்கும் கொடுக்குது. இதோட இப்போ நம்ம வந்து இதை ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கன்சர்ன் என்னென்னா, இல்லை இதை பார்க்குற பீப்புளுக்கு ஒரு கன்சர்ன் என்ன இருக்கும்னா, ஒரு 7 சீட்டர் MPV சொல்கிறாங்க. அந்த 7 சீட்டர் MPV வந்து இந்த 1 லிட்டர் என்ஜின் எப்படி வந்து புல் பண்ண போகுதுன்னு தான் நம்ம அதோட டிரைவபிலிட்டி பார்ப்போம். ஸோ இதான் இந்த வெஹிக்கிளோட கீ. ஆக்சுவலி இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்கறனால இது ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்மார்ட் ஆக்சஸ் கீ, ஒரு கார்டு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு டச். இதில் அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கிங், அன்லாக்கிங், அப்புறம் வந்து ஹோல்ட் பண்ணால் பூட் ரிலீஸ் ஆகுறது, கூடவே ஃபைண்ட் மை கார் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடில் பார்த்தீங்கன்னா என்ஜினோட ரம்பிள் நமக்கு கேட்குது. ஏன்னா இது ஒரு 1 லிட்டர் என்ஜின், பெட்ரோல் என்ஜினாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு சின்ன ரம்பிள் கேட்குது. நம்ம ஸ்பீட் பில்ட் பண்ணும்போது இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இந்த பர்டிகுலர் 1 லிட்டர் பெட்ரோல் என்ஜினில் பார்த்தீங்கன்னா MPV ஃபியூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இதோட ARI சர்டிஃபைட் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 20 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த என்ஜின் லோ எண்டில் வந்து நல்ல டிரைவபிலிட்டியை கொடுக்குது. இது ஒரு ஆக்சுவலி டிப்பிக்கல் ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவேல வந்து இப்போ இந்த வெஹிக்கிளில் இப்போ 3 பேர் இருக்கும். 3 பேரையும் ஈஸிலி புல் பண்ணுற பவர் இருக்குது. கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிக்கான, கொஞ்சம் பெரிய த்ரோ தான், பட் ஸ்டில் ஸ்லிக்கான கியர் பாக்ஸ். கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெல் டிஃபைன் கியர் பாக்ஸ். கிளச் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான கிளச். கம்பேரிட்டிவ்லி இந்த செக்மெண்ட்ஸில் பார்க்கும்போது வந்து நல்ல சாஃப்டான கிளச். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட சிட்டி டிரைவபிலிட்டி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலி ஒரு sub 4 மீட்டர்னால லென்த் வந்து ஒரு ஜாஸ்தி மாதிரி ஃபீல் ஆகலை. இதோட டிரைவர் ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிளாஸ் ஏரியா இருக்கிறதுனால நல்ல ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி. இந்த விங் மிரர் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி வெளியே இருந்தாலும் A-பில்லர்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் கிரியேட் பண்ணலை. ஓவராலாக பார்க்கும்போது சிட்டியில் மேனுவர் பண்ணுறதுக்கு நல்ல சிம்பிளானதுன்னு தான் சொல்லணும். இது ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் ரோடு. இந்த வில்லேஜ் ரோடில் இந்த என்ஜினோட பவர் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எல்லாரும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல அடிக்கட் பவர் இருக்குதுன்னு தான் சொல்லணும். கூடவே ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான செட்டப். அதாவது ஸ்டியரிங் வந்து சிம்பிளாக ஈஸிலி வந்து லேடிஸ் கூட ஈஸிலி ஓட்டுற அளவுக்குள்ள செட்டப் தான். சஸ்பென்ஷன் வந்து ரெனோவோட சஸ்பென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்பவும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரெனோ SUV வந்து நம்ம டஸ்டர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்த போது இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து அதை கவர் பண்ணது அதோட அந்த சஸ்பென்ஷனுக்காக தான், ரைட் கம்ஃபர்ட்டுக்காக தான். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள்லையும் கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் நல்ல கம்ஃபர்ட் லெவலில் வைக்கிற நல்ல சஸ்பென்ஷன். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் ஹைவேக்குள்ளே ஏறி இருக்கோம். இந்த என்ஜின் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்க் வந்து ரீசனபிளாக இருக்குது. மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2500-3000 RPM பக்கம் வெஹிக்கிளை கொண்டு வந்துட்டோம். மிட் ரேஞ்ச் வந்து நல்ல ஃப்ளாட்டான பவர் டெலிவரியில் தான் இருக்குது. இப்போ ஒரு 70 km ஸ்பீட் பக்கம் வந்துட்டோம். டிரைவபிளான என்ஜின் தான். ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி இதை டெஸ்ட் பண்ணும்போது, இன்னைக்கு தான் கொஞ்சம் முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டீப் இன்க்ளைனில் கொஞ்சம் ரம்பிள்ஸ் இருந்த ஒரு ரோட்டில் ஒரு 5 பேரோட வந்து கொஞ்சம் பவர் அடிக்கட் பவராக அசால்ட்டாக ஏறி வந்து தான் இந்த என்ஜின் இப்போ பெர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். நீட்டாக ஏறி வந்து தான் சொல்லணும். ஆக்சுவலி இது ஒரு பிட்டர் பேட்டரான ரோட், மட் சர்ஃபஸாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கியரில் கூட ஆக்சுவலி 3 பர்சனை வந்து புல் பண்ணுற அளவு கெப்பாசிட்டி உள்ள பவரை இந்த வெஹிக்கிள் கொடுக்குது. சஸ்பென்ஷன் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலி நல்ல ஒரு பைலண்டான சஸ்பென்ஷன்.
ஸ்டியரிங் கூட இந்த சஸ்பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டியரிங் நாய்ஸ் எதுவுமே உள்ள இல்லை. கூடவே வந்து ப்ரிசைஸான ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏசி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் ஃப்ரண்டில் வந்து ஒரே கம்ப்ரெசரில் 2 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஃப்ரண்ட்ல உள்ள இது ஒர்க் ஆகும். செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ப்ளோவர் வச்சுருக்காங்க. இவ்வளோ பவர்ஃபுல் ஏசி கொடுத்ததுக்கப்புறம் அது என்ஜின் பவரை வந்து பாதிக்காத மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்சுவலி இன்க்ளைன். இதில் நம்ம வந்து அடிக்குவேட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஃப்ரண்டில் அந்த ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட்லாம் வச்சுருக்கிறனால சின்ன ரோட் ஸ்கிராப்பேஜை கூட அது பம்பரை பெருசாக பாதிக்காத மாதிரி செட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இது ஒரு ஹைவே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணி இதோட ஹைவே ஸ்டெபிலிட்டி என்ஜினோட அந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே உள்ள பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ஒரு 3500 4000 ஆர்பிஎம் பக்கம் வரும்போது ஆக்சுவலி என்ஜின் வந்து நல்ல ஆடிபிளாக இருக்குது. ஆனால் அந்த லோவர் எண்ட்லையும் மிட் ரேஞ்சிலையும் கொடுத்த பவர் வந்து அளவுக்கு அந்த அப்பர் ரவுஸில் அது கொடுக்கல. நாய்ஸ் தான் ஆடிபிளாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் வந்து நல்ல ஸ்டேபிள்னு தான் சொல்லணும். நல்ல ரீசனபிளி வெயிட்டட் ஸ்டியரிங் வித் நல்ல ஹேண்ட்லிங்க்கு வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு நல்ல ஹைவேல ரைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற 7 பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் 5 பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் அவங்கள கம்ஃபர்ட்டாக வைக்கிறதுக்குள்ள நல்ல சஸ்பென்ஷன் செட்டப். ரெனோக்கு வந்து ரைட் குவாலிட்டிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் கொடுக்கணும், ஸ்பாட்டானு சொல்லலாம். இதோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி இதில் ஃப்ரண்டில் டிஸ்க்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட அந்த ரோடு முடியுது, நம்ம இப்போ பிரேக் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு நோஸ் டைவ் இருக்குது, ஆனால் ரீசனபிளான பிரேக் பைட் இருக்குது. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட டிரைவரோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் வந்து ஆக்சுவலி வந்து ப்ராப்பரான நம்மளோட ப்ராப்பர் ஆங்கிள் உட்கார அளவுக்குள்ள ஸ்டியரிங் பொசிஷன் ப்ளஸ் வந்து சீட்ஸ் வந்து அடிக்குவேட்டான சப்போர்ட் கொடுக்குது. கூடவே இதோட என்ஜின் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரெனோ வந்து ரீசனபிளி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் எதுவுமே உள்ள சீப்பாகல. ஆனால் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் என்ஜினை வந்து ஹையர் ரவ்ஸில் ஒரு 5000 ஆர்பிஎம் வர ரவ் பண்ணும்போது சின்ன வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. மற்றபடி எவ்ரிடே கண்டிஷனுக்கு வந்து நீட்டான இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம போகிற ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கட் உள்ள ரோடு. ஆக்சுவலி இதில் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட ஒரு கார்னரிங் எப்படி இருக்குது, கார்னரிங்கில் வந்து ரோல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கார்னர் அப்ரோச் பண்ண போகிறோம். கார்னரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கார்னரில் த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குது வெஹிக்கிள். பாடி ரோல் டிப் சுத்தமாக இல்லை, ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டியரிங்கில் ஒரு சின்ன நம்பனஸ் இருக்குது, ஒரு குட்டி நம்பனஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக் அடிக்குவேட்டாக இருக்குது. கார்னரில் நம்ம பிரேக் பண்ணும்போது ட்ராக் எதுவும் இல்லை, நல்ல நீட்டாக ட்யூன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இப்போ இந்த ரெனோ ட்ரைபரோட ரிவ்யூ ஓரளவு பார்த்துட்டோம். இதில் இருந்து என்ன ஃபீட்பேக் தெரியுதுன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பொசிஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 4.5 லேக்லேருந்து 6.5 லேக்குள்ள ஒரு பி செக்மெண்ட் ஹேட்ச்பேக்ஸ் வந்து செல் பண்ணுற அந்த ப்ராக்கெட்டில் ரெனோ வந்து ஒரு எம்பிவியா, ஒரு கிராஸ் ஓவரா, ஒரு எஸ்சிவி ஸ்டாண்ட் சொல்ல ஒரு பிகர் ஹேட்சா ஒரு ப்ராடக்டை பொசிஷன் பண்ணியிருக்கு. அது ஒரு கண்டிப்பாக ஒரு புதிய பொசிஷனு. இந்த பொசிஷன்டு ப்ராடக்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா கண்டிப்பாக ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன் எதிர்பார்க்குறவங்க, பின்னாடி கிட்ஸு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க, மற்றபடி வந்து ஒரு பிகர் ஹேட்ச் வேணும், பூட் வேணும், ப்ளஸ் 5 சீட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. கூட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் என்னன்னா இந்த 1 லிட்டர் இன்ஜினோட லோ அண்ட் டிரைவபிள், சிட்டி டிரைவபிலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த டிப்பிக்கல் ஹைவேஸில் நம்ம போகும்போது, ஒரு ஸ்டேட் ஹைவேல போகும்போது ஓவர்டேக்கிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஹைவேல ஒரு 7 சீட்டரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஏபிளாக நமக்கு தெரியல. அது என்னன்னா இந்த 999cc 1 லிட்டர் இன்ஜினில் ஒரு டர்போ சார்ஜர் மட்டும் அவங்க ஆட் பண்ணால் போதும். கண்டிப்பாக ரெனோ வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் ஒரு டர்போ சார்ஜர் ஆட் பண்ணி ஒரு 100 PS பவரோட ஒரு 150 நியூட்டன் டார்க்கோட இந்த என்ஜினை பூஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். கூட ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் அவங்க கிட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸையும் கொடுத்தாங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். மற்றபடி ஓவராலாக இது ஒரு பேக்கேஜ் பார்க்கும்போது ரெனோவோட டிப்பிக்கல் சஸ்பென்ஷன், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பிகர் ஹேட்சாக எதிர்பார்க்குறவங்க, எப்போவாச்சும் 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்.
உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கூடவே எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நியூஸ் அப்டேட்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கலாம். Until then, bye bye from MotoWagon, drive responsibly.